இங்கே யார் கதை பார்க்க போகிறோம்னா அக்னி சிறையில் பத்மா பண்டோபாத்யா. இவங்க பிறப்பு நவம்பர் 4 வருடம் 1944 பிறந்திருக்காங்க. ஊர் திருப்பதி. ஓகேவா? இவங்களுக்கு விமானப்படையில் சேரணுங்கிறத ரொம்ப ஆசை. விமானப்படை தெரியுங்களா? விமானப்படையில்னா விமானத்தில் போய் சண்டை போடுவாங்களாம். மிலிட்ரியில் விமானப்படைன்னு உண்டு. விமானத்திலே போய் குத்தி எறிகிறது, சண்டை போடுறது, அதே மாதிரி பண்ணுறது தான் விமானப்படை. அந்த விமானப்படை சேரணும் இவங்க ரொம்ப ஆசைப்பட்டுருக்காங்க. அப்போ போல் அதுக்கு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் போது இவங்க கண் பார்வையினால அந்த வாய்ப்பு கிடைக்கல. விமானம் ஓட்டும் போது இந்த கண் பார்வை கரெக்டாக அதனால் அந்த இது ரிஜெக்ட் ஆகிட்டு அப்பவும் மனசு சோர்வு எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2வது என்ன பண்ணியிருக்காங்க, விமானம் ஓட்ட படிச்சிருக்காங்க. விமானம் ஓட்ட படித்து ரெண்டு விதமான விமானம் தான் இருக்காங்க. 2 விதமான MiC-25 MiC-21 அப்படிங்கிற விமானம் அவளே ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. அவங்களாவே முயற்சி பண்ணி அதை கற்றுக்கிட்டாங்க. அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவ்வளவும் பண்ணியுமே நம்ம விமானப்படையில் சேரணுங்கிற ஆசை இவங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்போ 2வது விமானப்படையில் மருத்துவ பிரிவு இருக்கலாம். மருத்துவ பிரிவில் சேர்ந்த முதல் பெண் இவங்க தான். முதல் பெண்ணுன்னா விமானப்படையில் மருத்துவ பிரிவில் சேர்ந்த முதல் பெண் நம்மளுக்கு யாருன்னா பத்மா பண்டோபாத்யா. இவங்க தான் விமானப்படையில் சேர்ந்துட்டாங்க. இவங்க கணவர் இதே மாதிரி தான். அவங்க கமாண்டராக இருக்காங்க. அவங்க கணவரோட பேர் சொல்லுங்க. யார் சொல்லலாம்? எங்கே இருக்கு? நீங்க சொல்லுங்க. என் பண்டோபாத்யா. அவங்க கணவர் கமாண்டராக இருக்காங்க. அவங்க கணவர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு பக்கம் எது சண்டை போட்டு ஒரு பக்கம் இருப்பாங்களாமா. அவங்கள போய் இவங்க ஒரு விமானத்தில் போய் அடிப்பட்டவங்களை கூப்பிட்டு அந்த விமானத்துலேருந்து கூப்பிட்டு குண்டு போட்டு அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள எங்கேருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறது, சிகிச்சை பார்க்குறதுனா இவனும் கமாண்டர் தான். கமாண்டர்னால இவங்க இதை பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறது பெரிய விஷயம் தான். இப்போ போர் பண்ணிட்டு இருப்பாங்களா, விமானத்தில் சண்டை போட்டுட்டு அவங்கலாம் ராணுவ வீரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பதக்குழியில் ஒதுங்கி இருப்பாங்க. பெட்ரமாஸ் லைட் இருக்கலாம், அதை வச்சுட்டு மறைஞ்சு யார் வராங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க போய் அவங்கள நம்ம இந்திய வீரர்களை மீட்டு திரும்ப அவங்க காயத்துக்குலாம் இவங்க மருந்து போட்டு நிறைய இது பண்ணியிருக்காங்க. இவர் கணவர் கமாண்டராக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 1872 இவங்களுக்கு இந்தியாவின் உயர்ந்த விருதுகளான விசிட் சேவா விருது இவங்க கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே சேர்ந்து கிடச்சிருக்கு. விசிட் சேவா விருது இதை ஞாபகம் 2 பேருக்குமே சேர்ந்து கிடச்சிருக்கு. இது இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடும்போது நிறைய இராணுவ வீரர்களோட குழந்தைகள் அப்புறம் மொத்தம் 31 பேர் பலியாயிட்டாங்க. அந்த 31 பேர் பலியானும் போது இவங்கள தான் நியமிச்சிட்டாங்க. யார் நியமிச்சிட்டாங்க? பத்மா பண்டோபாத்யா. அவங்க நியமித்து அவங்க தான் அவங்க எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்த்துட்டாங்க. அந்த மருத்துவம் பார்த்த சேவையை பாராட்டி தான் இவங்களுக்கு என்ன விருது கிடைச்சிருக்கு? விசிட் சேவா விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு பெண் நினைச்சா என்னென்னு சொல்லி இவங்க பார்க்கும்போது எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. இப்படி தலையை சும்மா வகையில் எடுத்து வாரி காட்டுற நூல் சேலை இப்படி கட்டி ரொம்ப சிம்பிளாக கல்லூரி பேராசிரியர் மாதிரி தான் தெரியுமா. ஆனால் இவங்க எவ்வளோ தூரம் சிறப்பாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி எப்படியாவது விமானப்படையில் சேரணும்னு நினச்சாங்க, முடியல. அதுக்கப்புறம் விமானம் ஓட்டவே கற்றுக்கிட்டாங்க. விமானம் ஓட்ட கற்று அதையும் கற்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விமான பிரிவில் மருத்துவ பிரிவில் சேர்ந்துருக்க முதல் பெண்மணி இவங்க தான். முதல் பெண்மணிங்கிறது. அப்புறம் கமாண்டராகவும் இவங்க தான் முதல்ல இருந்திருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விமானப்படை தளபதியாக முதல்ல விமானப்படை தளபதினா இவங்க தான். அப்போ நிறைய பெருமையான விஷயம் யார் பண்ணியிருக்கா? பத்மா பண்டோபாத்யா அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விமானப்படையில் சேரணும்னு ஆசை. அதுக்கப்புறம் அது கண்பார்வை குழந்தை நிகழ்ச்சி சிலதை நினச்சிடுவாங்க, தயாரிச்சு இந்த வேண்டாம் நம்மளுக்கு இந்த பயிற்சியில் வேண்டாம்னு சொல்லுவாங்கனால விடாமுயற்சியாக அதுக்கப்புறம் உழைச்சி ரெண்டு ரகமான விமானத்தை அவங்களே ஓட்டியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சாதனை. அவங்களே ஓட்டி அதுக்கப்புறம் இராணுவத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் மருத்துவ பயிற்சி பெற்று அதுவும் மருத்துவராக சேர்ந்து நிறைய சேவை பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க நான் யார்கிட்டையும் போராடி சுதந்திரத்தை தர விரும்பலை. இப்போ பெண் என்பவள் ஒரு குழந்தை பெற்றுக்கூட கருவியான உலகத்தில் பார்க்கப்படுது. அப்படி பார்க்கப்படுறாரு. யாரும் நினைச்சா எதுனாலும் சாதிக்கலாம். இவங்க பெண்களுக்கு சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் பெண் நினைச்சா எதனாலும் சாதிக்கலாம். நான் யார்கிட்டையுமே எனக்கு சுதந்திரத்தை கொடுங்க, நான் போராடலை, எனக்கான சுதந்திரத்தை நானே பெற்றுக்கிட்டேன், யாரையுமே கெஞ்சாதீங்க அப்படிங்காங்க. இவங்களோட ஒரு குறிப்பு என்னன்னா, யார்கிட்டையுமே கெஞ்சாதீங்க, நம்ம தான் வாழணும், நம்ம நினைச்சா எல்லாம் முடியும். அப்போ இவங்க ரொம்ப சவாலான ஒரு பஞ்சாப்ல ஒரு போர் நடந்தது.
அப்போ வந்து பயங்கரவாதிகள்லாம் இருப்பாங்கல்ல, அங்கே பயம் இல்லாமல் போய் இருக்கும்போது தான் எங்களுக்கு தன்னம்பிக்கையே வளர்த்துட்டாங்க. அங்கே போய் பயம் இல்லாமல் இருக்கும்போது எனக்குள்ளே நானே தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டேன். யாரையும் அவங்க எதிர்பார்க்கல, அவங்களே அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு பலமாக நம்ம தான் இருக்கணும், யார்ட்டையுமே மெயினாக கெஞ்சாதீங்கன்னு எந்த ஆண்டையுமே எனக்கு சுதந்திரம் கொடுன்னு கெஞ்சாதீங்க. அதான் இவங்க சொல்கிறது. யார்ட்டையுமே நம்ம கெஞ்சி கொடுத்தாடக்கூடாது, நம்மளே நம்மளுக்கு பலமாக இருக்கணும், நம்ம தன்னம்பிக்கையாக இருக்கணும். பெண் என்பவர் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளும் எந்திரம் கிடையாது, அவள் நினைச்சா எல்லாம் முடியும். ஏன்னா பெண் வந்து சுதந்திரத்தை நிறைய ஆண்கள் விருப்பலை, அவங்க சாதனை படிக்கிறத நிறையவே சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரணும், நம்மளுக்கு நல்லா வீரமாக இருக்கணும்னு உணர்வு வரணும். ஓகேவா?